வானவில் செய்திகள். சிட்லப்பாக்கத்தில் மகளிர் தின விழா உற்சாகமாக நடைபெற்றது. மேயர் வசந்தகுமாரி பங்கேற்பு. செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லப்பாக்கம் பகுதியில் 14/3/2026 அன்று காலை வாகை ALF சார்பில் மகளிர் தின விழா மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வாகை ALF தலைவர் கலைவாணி தலைமையேற்றார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் மாநகராட்சி மேயர் திருமதி வசந்தகுமாரி அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். வருகை தந்திருக்கும் அனைத்து குழுக்களைச் சேர்ந்த மகளிர் தாய்மார்களுக்கு எங்கள் நலத்திட்டத்தின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கும் எங்களுக்கு ஏற்பாடு செய்வதற்கு பெரும் உதவியாக அவரோடு பணியாற்றிக் கொண்டிருக்கும் கழக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி இனிதாக நடைபெற அனைவருடைய வாழ்த்துக்களும். அதாவது ஒரு கோரிக்கையை அவங்க கிட்ட வச்சீங்கன்னா நிச்சயமா அவங்க நிறைவேற்றுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பழக்கத்திலையும் எல்லோரிடத்திலும் அன்பாக நடக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு மேயரை நம்ம பெற்றிருக்கோம். உண்மையிலே இதுக்கு நம்ம தமிழக முதல்வரையும் இந்த நேரத்தில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரையும் நம்முடைய அமைச்சர் அவர்களையும் நன்றி கூறணும். ஏன்னா நமக்கு ஒரு எளிமையான நம்மளா ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க பாருங்க நமக்கு பணி செய்ய. அது மிகப்பெரிய கிடைச்ச வரப்பிரசமாக தான் நான் நினைக்கிறேன். ஒரு பெண் என்றதுனால இன்னும் பெரியார் கண்டெடுத்த அந்த பேர் இயக்கத்திற்கு அவங்கெல்லாம் வலு சேர்க்கணும். அந்த பெருமையான நிலையாக கூறிக்கொண்டு உங்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தையும் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி கூறி. மகளிர் தினத்தை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடிய அவர் பெண்களின் சமூக முன்னேற்றம் மற்றும் தன்னம்பிக்கையின் முக்கியத்துவத்தை பேசினார். மேலும் செல்ஃப் ஹெல்ப் குரூப் CEO திருமதி திவ்யா அவர்கள், CRP கோமதி, இணை செயலாளர் இளவரசி, மலர்விழி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பல குழு தலைவர்கள், பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு வலு சேர்த்தனர். இந்த விழாவில் பெண்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. குறிப்பாக பரதநாட்டியம், யோகா நிகழ்ச்சி, பாடல் போட்டி மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மகளிர் அனைவரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை மேலும் சிறப்பித்தனர். போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிருக்கு மேயர் திருமதி வசந்தகுமாரி அவர்கள் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இதன் மூலம் பெண்களை ஊக்குவிக்கும் முயற்சியாக இந்த விழா அமைந்தது. நிகழ்ச்சியின் இறுதியில் ALF செயலாளர் ராதிகா மற்றும் பொருளாளர் சாரதா அவர்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர். இந்த மகளிர் தின விழா பெண்களின் ஒற்றுமை, திறமை மற்றும் சமூக முன்னேற்றத்தை வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. லேடிஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க 2 முறை பார்க்க வரும்போது நான் வீட்டுல இல்ல. மேக்சிமம் நான் எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால இப்போதைக்கு நிறைய ப்ரோக்ராம் நமக்கு இந்த மாநகராட்சி வேலைகள் கட்சி வேலைகள் இருக்கிறதுனால நிறைய வெளி ப்ரோக்ராம் போகாம இருந்தேன். ஆக்சுவலா இங்க வந்தது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை காரணம் என்னன்னா நானும் வீட்டுல கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் வீட்டுல இருந்து கொடுப்பேன். மாமியார் மாமனார் குடும்பத்துல இருந்து பார்த்துட்டு எனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதுதான் நான் கவுன்சிலரா நின்று ஜெயிச்சு. எனக்கும் பல யோசனைகள், டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறோம். அதனால எனக்கு ஃபேமிலி லைஃப்குள்ள போனதுக்கப்புறம் இந்த 1 இயர் என்னோட மைண்ட் ஃபுல்லாமே என் ஃபேமிலிலேயே அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. மாமனார் மாமியார் வீட்டுக்காரர் அவர் ஒருத்தர் தான். 2 நாத்தனார் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. வீட்டுல என்ன செய்யலாம், தொடர்ந்து ஃபங்க்ஷன்ஸ் வரும். நாத்தனாருக்கு இது செய்யலாமா, மாமியாருக்கு இது செய்யலாமா, என் மைண்ட் சுத்தி என்னதான் படிச்சிருந்தாலும் கூட கல்யாணம் ஆயிடுச்சா நம்ம ஒரு குடும்பத்துக்கு போயிட்டோம்னா நம்மதான் இந்த குடும்பத்துல எல்லாங்கிற மாதிரி அதுலயே ஃபுல்லா மூழ்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது சரி எலெக்ஷன் நிக்கலாம்னு எங்க அம்மா சொல்லும்போது சேர்ந்து வரலாம், சரி நிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் மேயர் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கூட நிறைய தயக்கம் தான். ஏன்னா மேயர் அப்படின்னும் போது ஒரு பெரிய ஸ்டேஜ்ல போய் நம்ம நிக்கிறோம், நிறைய விஷயங்கள் எடுத்து செய்யணும், நிறைய இடத்துல நாமளா தொடர்ந்து பேசணும், நாம நம்மளோட எண்ணங்களை சொல்லணும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அதிகமான ஆண்கள் தான் இருப்பாங்க. கட்சி சார்ந்தும் சரி, நிர்வாக ரீதியாகவும் சரி, நம்ம அவங்கள்ட்ட எப்படி போய் ஸ்ட்ராங்கா பேச போறோம், எப்படி இருக்க போறோங்கிற ஒரு பெரிய தயக்கம் எனக்குள்ளேயே இருந்தது. அந்த தயக்கங்கள்லாம் உடைச்சு அவங்க கொஞ்சமா வெளியே வர்றதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட் இருந்தது எங்க அம்மாவும் என் மாமியாரும் தான்.
இருக்கும்போதே நான் வந்து 3 மாசம் பிரெக்னென்ட். என்னோட எலெக்ஷன் கீழேலாம் இருக்க முடியுமா, ஃபர்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. கேப் இருக்கலாமா, எங்க அம்மாவும் மாமியாரும் சொன்னது ஒரே விஷயம் தான், எல்லா பொண்ணா பிறந்த எல்லாருக்குமே குழந்தை உண்டாகும், இத காரணம் காட்டி உன்னுடைய இதுல வந்து நீ உடைக்க சொல்லி பாப்பா பிறந்து 10 நாட்களே திருப்பி எங்களுடைய வேலைக்கு எங்க அம்மா பாப்பா வேலை எடுத்துட்டு நான் பாத்துட்டேன். இதுக்கப்புறம் 11 நாள் ஆயிடுச்சு, நீ அவ்வளவுதான், இதுல இருந்து உன்னோட ஜேர்னியை கண்டினியூ பண்ண. அன்னைக்கு தொடங்காது இன்னைக்கு வரைக்கும் எல்லா பெண்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும், ஒரு திறமை இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்த செய்யணுங்கிற யோசனைகள் நமக்கு எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஆனா அதை வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு சரியா அமையாது, அதுக்கான சூழ்நிலைகள் நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்ப சமூகத்துல பெண்களா இருக்கிற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசை என்னன்னா, இப்ப நிறைய சொல்றாங்க பெண் சுதந்திரம், நாங்க இவ்வளவு கொடுத்துக்கிறோம், இவ்வளவு செய்யணும், நாம வந்து அந்த மாதிரி நீங்க கொடுக்கறதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு கிடையாது. என்னுடைய விருப்பம் என்னங்கிறத சொல்றதுக்கான உரிமை இருந்தா போதும். எனக்கு ஒரு விஷயம் வேணாம், அது வேணாம்னு சொல்ற அளவுக்கு தைரியம் நமக்கு வரலாம். நமக்கு வந்து எனக்கு வேணாம் கேட்டு செய்யறது கிடையாது பெண் சுதந்திரம். எனக்கு வேணாங்கிறத வேணாம்னு தெளிவா சொல்ற அளவுக்கு இருக்கிறதுதான் பெண் சுதந்திரம். அதுதான் பெண்களுக்கு உண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தைரியம். அதுதான் இந்த சமூகம் வந்து நமக்கு கொடுக்கணும், அதுதான் நமக்கு வந்து எதிர்பார்க்கிறோம். எவ்வளவு நமக்கு விஷயங்கள் இருந்தாலும் கூட நம்ம எல்லாருமே இல்லத்தரசிகள் தான், எல்லாருமே குழந்தைகள் இருக்கும், குடும்பம் இருக்கும். ஒரு குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய அங்கமா நம்ம எல்லாத்தையும் இருந்து செய்வோம். அதெல்லாம் செஞ்சா கூட எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கு, எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆசை இருக்கு, என்னுடைய தனிப்பட்ட உரிமைக்காக, என்னுடைய சுயமரியாதைக்காக நான் நிக்கணும் அப்படிங்கறது ஒரு இருக்கு இல்லையா, அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த மகளிர் சுய உதவி குழு. இன்னைக்கு நீங்க எல்லாம் அந்த குழுவை இணைச்சு உங்க ஒவ்வொருத்தருடைய தனித்துவத்தை நிரூபிச்சிருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய தாம்பரம் மாநகரத்துக்கு உட்பட்ட சித்தப்பாக்கம் மானபாக்கம் ஏரியாளர்கள் நம்மளுடைய குழுக்களை சேர்ந்தவங்க சுயம் வரைக்கும் வந்து இவங்க எல்லாம் சர்வ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவது உள்ளபடியே எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து எங்க எப்படி சொல்றாங்கன்னா, பெண்கள் தங்கம் தான் அதிகமா உருக்கப்படுவாங்க, தங்கத்தை தான் அதிகமா அடிப்பாங்க, அப்பதான் அது மாதிரிதான் நம்ம தங்கம் தான். தங்கமா இருக்கிறது வந்து ஒரு ஷோ பொருளா இருக்கிறதுக்காக அதிகமான அடியும் வலிமையும் தாங்கி ஒரு மிகப்பெரிய அழகான பொருளா நம்ம வந்து ஜொலிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம கிட்டதான் இருக்கு. எப்பேற்பட்ட இதையும் தாங்கக்கூடிய இது வந்து பெண்கள் தான். எவ்வளவு வழியானாலும் சரி, எவ்வளவு சர்வம் சரி, வீட்டு 1000 பிரச்சனை 1000 வாசலை தாண்டி வரும்போது நம்ம முகத்துல இருக்கிற சிரிப்பு, நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலையில நமக்கு வரக்கூடிய மன நிறைவு எவ்வளவு கஷ்டம். எப்பவுமே வழக்கமா பெண்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு பழமொழி என்னன்னா, நாளும் கிழமை நடைந்தோர் கிளை, ஞாயிற்றுக்கிழமை கூட பெண்களுக்கு கிளைன்னு சொல்லுவாங்க. அது போல பெண்களுக்கு வந்து ரொம்ப பொறுமை சிகரம், பெரிய பெரிய தெய்வங்களும் நம்மள பாவரிப்பாங்க, தெய்வத்துக்கும் நம்மள வைப்பாங்க. ஆனா அந்த தெய்வத்துக்கு கொடுக்குற மரியாதை கூட நமக்கு சில இடங்கள்ல கிடைக்கிறது கிடையாது. அது போல மரியாதைகள்லாம் கிடைக்கணும், அது போல நம்ம வந்து இருக்கணும்னா நமக்கான ஒரு தனித்துவத்தை இந்த சமூகத்துல நம்ம உருவாக்கணும். ஒருத்தருடைய மனைவியாக, ஒருத்தருடைய அம்மாவாக, ஒரு மாமியாராக நமக்கு பல பரிமாணங்கள் இருந்தா கூட தனிப்பட்ட ஒரு மனுஷியாக நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத நாம யோசிச்சு பார்த்து அதுக்காக நின்னோம்னா அதுதான் நம்மளுடைய வெற்றி, அதுதான் நமக்கான அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுக்காக அரசாங்கம் தொடர்ந்து நமக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மாநகராட்சி சார்பில் நீங்க எல்லாரும் சொல்லிருக்கீங்க. நிச்சயமா நாங்களும் அடுத்த முன்னெடுப்பு மகளிர் சுய உதவி கொடுக்கறதுக்காக எங்க செய்யலாம் அரசு தொழில நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். உங்களோட பேசுறதுக்கப்ப நிறைய யோசனைகள் எப்பவுமே இருக்கு. இதெல்லாம் வந்து நிர்வாக ரீதியாக கலந்து பேசி நிச்சயமா உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நம்மளுடைய மாநகராட்சியில கொண்டு வந்து நம்மளுடைய மாநகராட்சிக்கு நம்மளுடைய அரசு மக்கள் நீங்க எல்லாருமே எந்த ஒரு தடங்களும் தயக்கமும் இல்லாம தன்னம்பிக்கையோட தைரியமா வந்து முன்னேறி வரணும். உங்களுக்கு எப்போ எந்த சப்போர்ட் எது தேவைனாலும் எப்போனாலும் நீங்க என்னை தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணலாம், எப்போனாலும் என்னை வந்து சந்திக்கலாம். உங்க எல்லாருமே எப்போதும் நாங்க துணையா இருக்கணும்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இது வேற வாழ்த்துக்களோட உங்க வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குடைய அடுத்த கட்டத்துக்கான முன்னேற்றம் ஒரு தொடக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்ததற்கு நன்றி. குரூப் எடுத்துட்டு அடுத்த குரூப் வெளில வந்துருங்க. அடுத்தது ஒரு குரூப் எடுத்துலாம். ஒரு